வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்து பார்க்க போகிறது பால் பணியாரம். அதுக்கு நான் இதில் 1 கப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. அதை இதில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வரேன். நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி ஆட்டிடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு வரேங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த மாதிரி நைஸாக வேணுங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு கலந்துட்டு சுடலாங்க. இருங்க, கலக்கும்போது காட்டுறேன். இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு கலந்துக்கிறேங்க. போதுங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். போதும், இதே சரியாக தான் இருக்குங்க. இது மாதிரி இருக்கணுங்க. இதா இப்போ இதில் ஒரு மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேங்க. அதை மிக்சியில் போட்டு பால் எடுத்துக்கலாங்க. அதுலேயே 2 ஏலக்காவும் போட்டுக்கலாம். 3 போட்டிருக்கேங்க. இப்போ பால் எடுத்துகிட்டு வந்துடுறோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அப்படி போட்டுக்கலாங்க. குட்டி குட்டியாக போட்டால் தான் அது தேங்காய் பாலில் ஊறும்போது பெருசாகிருங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக செவக்கணுங்க. செவந்ததும் எடுத்து வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணுங்க. இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம அடுத்தது தேங்காய் பால் எடுத்துட்டு செய்யலாங்க. கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் வர்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் அடுப்பில் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் சூடானா போதுங்க. இதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க சர்க்கரை. ஏன்னா தேங்காய் பாலும் இனிப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் இருந்தாலே போதுங்க. கொஞ்சம் ஒரு அரை சூடு ஆனால் போதுங்க. கடாய் வச்சுருக்கேங்க. ஸ்பூன் போல் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் செவந்ததுன்னா போதுங்க. இப்போ இந்த பணியாரத்தில் இந்த பாலை ஊற்றிடலாங்க. ஒரு 2 இந்த நேரத்தில் சர்க்கரை பத்துதான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு கலந்துக்கோங்க. இப்போ முந்திரி போட்டுக்கலாங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக செய்து நீங்கள் பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஊறட்டுங்க, அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நான் போட்டிருந்த சர்க்கரை பத்தலைங்க. மறுபடியும் ஒரு 2-3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செய்து பார்க்கணுங்க.
செய்தீங்கன்னா அடிக்கடி செய்துகிட்டே இருப்பீங்க. பாருங்கள், அருமையாக இருக்குது. நன்றிங்க.